லாட்டரி அதிபர் மார்ட்டின் குடும்பமே ஹாப்பி. ஒரே குடும்பத்தில் 3 எம்எல்ஏக்கள் வென்றது எப்படி? பிரபல லாட்டரி அதிபர் மார்ட்டினோட மனைவி லீமா ரோஸ் ஐஜேகே கட்சியில ஐஜேகே கட்சியில இருந்தாங்க. அவங்க சமீபத்துல தான் அதிமுகவுல சேர்ந்தாங்க. அவங்கள திருச்சி மாவட்டம் லால்குடியில அதிமுக சார்புல களமிறக்குனாங்க. இதுல அவங்க வெற்றி பெற்று எம்எல்ஏவும் ஆயிருக்காங்க. இவங்களோட மருமகன் ஆதவ் அர்ஜுனா சென்னை வில்லிவாக்கத்துல தாவேகா வேட்பாளரா போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. அதே மாதிரி லீமா ரோஸோட மகன் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் லட்சிய ஜனநாயக கட்சியா ஆரம்பிச்சாரு. அது மட்டும் இல்லாம புதுச்சேரியில தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரா காமராஜர் நகர்ல போட்டியிட்டாரு. அவரும் வெற்றி பெற்றிருக்காரு. இப்படி லாட்டரி அதிபர் மார்ட்டின் குடும்பத்துல 3 பேர் வெற்றி பெற்று எம்எல்ஏவாயிருக்காங்க. அரசியல் கொள்கைகளை தாண்டி அதிகாரத்தோட மைய புள்ளியில எப்பவுமே இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல ஒரே குடும்பத்தை சேர்ந்தவங்க வெவ்வேறு கட்சிகள்ல களம் கண்டு வெற்றி பெற்றிருக்கக்கூடிய நிகழ்வு இப்போ பேசுபொருளாயிருக்கு. இத சுட்டிக்காட்டி பிரவீன் விஜயகுமார் அப்படிங்கிறவரு தன்னோட சமூக வலைதள பக்கத்துல காரசாரமான விமர்சனத்தை முன் வச்சிருக்காரு. எதிர்காலத்துல வர்த்தக ரீதியாவோ இல்லனா சட்ட ரீதியாவோ ஏதாவது நெருக்கடிகள் ஏற்பட்டா எல்லா கட்சிகள் கிட்ட இருந்தும் பாதுகாப்பையும் உதவியையும் பெறுவதற்காகத்தான் மார்ட்டின் குடும்பத்தினர் இப்படி பிரிஞ்சு நின்னு போட்டியிட்டு இருக்கிறதா அரசியல் நோக்கர்கள் கருதுறாங்க. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுக்குன்னு ஒரு ஆள் இருப்பாங்க அப்படிங்கறத உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த நகர்வு அமைஞ்சிருக்கிறதா பார்க்கப்படுது. திருச்சி லால்குடியில லீமா ரோஸ் லாட்டரி அதிபர் மார்ட்டினோட மனைவியான இவங்க சமீபத்துல தான் அதிமுகவுல இணைஞ்சாங்க. எடப்பாடி பழனிசாமி இவங்களுக்கு வாய்ப்பளிக்க லால்குடி தொகுதியில போட்டியிட்டு அதிமுக எம்எல்ஏவா தேர்வாயிருக்காங்க. புதுச்சேரியில ஜோஸ் சார்லஸ் மார்ட்டினோட மகனான இவரு சொந்தமா லட்சிய ஜனநாயக கட்சியை தொடங்கினாலும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில இணைஞ்சு புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதியில போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்காரு. சென்னையில ஆதவர்ஜுனா மார்ட்டினோட மருமகனான இவரு நடிகர் விஜயோட தமிழக வெற்றிக் கழகம் சார்புல சென்னை வில்லிவாக்கம் தொகுதியில களம் கண்டு வெற்றி பெற்றிருக்காரு. ஜனநாயகம் கேலிக்கூத்தா? இந்த தேர்தல் முடிவுகளை சுட்டிக்காட்டி பதிவிட்டிருக்கக்கூடிய பிரவீன் சக்கரவர்த்தி, ஜனநாயகமே நீ என்னை கேலி செய்கிறாயா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. வெவ்வேறு சித்தாந்தங்கள் கொண்ட அதிமுக, தாவேகா, அப்புறம் பாஜக கூட்டணி அப்படின்னு எல்லா பக்கங்கள்லயும் ஒரே குடும்பத்தினர் ஆதிக்கம் செலுத்துறது ஜனநாயகத்தோட உண்மையான நோக்கத்தை சிதைக்கிறதா பிரவீன் தன்னோட பதிவுல அதிருப்தி தெரிவிச்சிருக்காரு.